வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சப்போஸ் உங்கள் ஃபாதரை தேடி யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்க. ஆனால் அது அவங்கள உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் நீங்கள் என்ன கேட்பீங்க? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க தானே. இதை எப்படி சொல்லலான்னா, ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப், ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு 2 பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறது. அவளுக்கு 2 பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, she has only 2 daughters. she has only 2 daughters. நாம் பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவன் தலைமுடி நரைச்சிட்டு. அவன் தலைமுடி நரைச்சிட்டு. யாராவது முடி லைட்டாக வெளியே இருந்துச்சுன்னா எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க, அவன் தலைமுடி நரைச்சிட்டுன்ட்டு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, he has grey hair. he has grey hair அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா? நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா? இது மேரேஜான நிறைய பேர்ட்ட கேட்பீங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்களா இல்லை நீங்கள் தனியாக இருக்கீங்களா, தனி கொடுத்தனா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலன்னா, டு யூ ஹாவ் அ ஜாயின்ட் ஃபேமிலி? டு யூ ஹாவ் அ ஜாயின்ட் ஃபேமிலி? நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நீங்கள் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க. நீங்கள் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, யூ லுக் யங்கர் தென் யுவர் ஏஜ். யூ லுக் யங்கர் தென் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நீ உண்மையை சொல்லிடு. நீ உண்மையை சொல்லிடு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, ஸ்பீக் த ட்ரூத். ஸ்பீக் த ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவன் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுருக்கான். அவன் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுருக்கான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, he has atoned for his sin. he has atoned for his sin அப்படின்னு சொல்லலாம். நாம் பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, neither deceive nor be deceived. neither deceive nor be deceived அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, யார்கிட்டையும் எதையும் கேட்காத. யார்கிட்டையும் எதையும் கேட்காத. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, டோன்ட் ஆஸ்க் எனி திங் ஃப்ரம் எனிபடி. டோன்ட் ஆஸ்க் எனி திங் ஃப்ரம் எனிபடி அப்படின்னு சொல்லலாம். நாம் பார்க்க போகிற லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, என் மனசாட்சி இதுக்கு ஒத்துக்கலை. என் மனசாட்சி இதுக்கு ஒத்துக்கலை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, மை கான்சியன்ஸ் டஸ் நாட் பெர்மிட். மை கான்சியன்ஸ் டஸ் நாட் பெர்மிட் அப்படின்னு சொல்லலாம்.